உண்மையாவே லூசு தான் போல. என்ன ட்ரை பண்ணுறதா நான் பார்க்குறேங்க. ஓகே, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். ஓகே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களை தேடி வரும். ஓகே ஃபைன், இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடனம். ஹாய் ஹாய் ஹோய் ஹோய், ஹாய் ஹாய் ஹோய் ஹோய், ஹாய் ஹாய் ஹோய் ஹோய், பத்தோ பத்தி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போது. நானும் அவங்கள போட்டு ஆடி காமிச்சிடுவேன். பட் என் பேக்ரவுண்ட் வந்துட்டு ரொம்ப ஷேடோஷாக தெரியும், அதனால் நல்லா இருக்காது. உங்கள் வாய் உங்கள் உருட்டு நீங்கள் உருட்டுறீங்க. ஸோ பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இவங்களோட போட்டியாக நம்மளும் ஆடலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இன்றைக்கான வீடியோவில் ட்ரோல் மட்டும் பண்ணிடலாம். காண்பதற்கு அரிய சில நடன காட்சிகளை தான் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டான்ஸ் மூடில் இருக்கேன், பேசாது அப்படின்னு நானும் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வீடியோவாக நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் தி மம்முட்டி அவர் நடனம் தான் இருக்குது. ஓகே ஓகே, இது சின்ன வயசுலலாம் அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்கல்ல, 1 2 3 4, அவர் இது பாதி யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ் டான்ஸ் ஜோர். பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. நம்ம நாட்டில் நிறைய ஜாம்பி வைரஸ் தான் பரவிட்டு வருது. அதில் ஒரு புது வகையான வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது எந்த வைரஸ்ன்னு சொல்லிட்டு இதோ உங்கள் பார்வைக்கு முன்னால். ஆக்சுவலாக நானும் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு அங்கே ஹாரிஃபிக் மியூசிக்காக போட்டாங்களா, அதனால் நானும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ நடக்க போகுது போல் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் அந்த பிள்ளை போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. எனக்கும் புது வகையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இது எந்த வகை வைரஸ்னால் தெரில. அடுத்ததாக நம்ம தமிழக சூப்பர் ஸ்டார் ஆக வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அவருடைய நடனத்தை தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்து அப்படியே வைப் ஆகலாம் போலங்க. பொண்ணுங்களை தொடாம கூட ஆடுவாரு. டிஆர் நினைச்சியா? எஸ்டிஆர். நடனம் கத்துக்கிறதுக்கு குருமார்களே நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இவங்களை பார்த்து நம்ம நடனம் கத்துக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கிறேன். அடுத்த நடனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மம்மட்டி தான். இது மம்மட்டியை தாக்கி எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது. பட் என் கண்ணு அவர் வீடியோ வந்துட்டு நிறையா பட்டுச்சு. நான் வந்து அந்த ஸ்டெப்லலாம் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இதுலேயும் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அந்த ஹாய் 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 ஹோய் அந்த மியூசிக் போட்டாங்களா, அதனால் இன்னும் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஹாய் ஹாய் ஹோய் ஹோய், ஹாய் ஹாய் ஹோய் ஹோய், ஹாய் ஹாய் ஹோய் ஹோய், பத்தோ பத்தி பத்தோ. சச்ச சிம்பிள் ஸ்டெப்புங்க, நம்ம ஈஸியாக வந்துட்டு கற்றுக்கலாம். நல்லா தான் இருக்கு. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. ஹாய் ஹாய் ஹோய் ஹோய், ஹாய் ஹாய் ஹோய் ஹோய். ஸோ இதெல்லாம் நான் கற்று வச்சுக்கிட்டு நான் தனியாக ரீல்ஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போடுறேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ ஒரு 3-4 வீடியோ சேமாக இருந்துச்சு. இது என்ன கன்றாவின்னு தெரில, பார்ப்போம். ஐயோ, அந்த கொரோனா வைரஸ்ன்னு சொன்னல, அந்த புது வகையான வைரஸ் அது இந்த பொண்ணையும் தாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நடனம் ஆடுது. பரவாயில்ல, இந்த பொண்ணு பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே ஏதோ ஆடிக்கிட்டு இருக்கு. பட் அந்த பொண்ணு வந்துட்டு ரோட்டில் வந்து குந்தாங்கூட ஆடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இது மாதிரி ஒரு 2-3 வீடியோஸ் இருக்குது. அது என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு புரிஞ்சதுன்னா எனக்கு நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக இவர் வந்துட்டு நான் நூலாஜிக் சீன்ஸில் எடுத்து வச்சுருந்தேன். பட்டு இவருடைய நடனமும் இந்த பாட்டும் இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு தூக்கி விடும் அப்படின்றதுல ஐயமில்லை. அல்டிமேட். கியூட்ல அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. ஓகே, இந்த படம் என்ன படம் அப்படின்னு டைட்டில் தெரிஞ்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாக பார்க்கணும் அந்த படத்தை, நான் ஆசைப்பட்றேன்.
என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க டேய்? தாத்தா தெருக்குது தாத்தா தெருக்குது தாத்தா தெருக்குது தாத்தா தெருக்குது தாத்தா தெருக்குது தாத்தா தெருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சத்தியமா தெரியல. அவங்க சுயநினைவோட தான் ஆடுறாங்களா அப்படின்னு எனக்கு புரியல. அடுத்ததா நமக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கேஸ்கார் வந்து ஆட போறாரு. நாங்க ஒரு வாட்டி களத்துல இறங்கிட்டோம்னா புடிங்கிருப்ப போட. இந்த ஸ்டெப்பை மஸ்ட் ட்ரை. நீங்களும் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கஷ்டம் நிஜமா. டஃபஸ்ட் ஸ்டெப் எவர். பாருங்களேன், இவர் ஒரு டான்சர் அப்படி தான் தெரியுது. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு திறமை அடங்கி தானே இருக்கு. நமக்குள்ள என்ன திறமை இருக்கு? அடுத்ததான் வந்துட்டு இந்த ராசாத்தி அவர் ஆடின ஒரு புது வகையான டான்ஸ் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறப்போ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். ஏன்னா நான் அவரோட ஃபேன். ப்ராக்ரஸ் ஒன் ஸ்டெப் பட்டுட்டேன். திஸ் ஆஸ் வார்ம் அப் மாதிரிங்க. இது வந்து வார்ம் அப். எந்த விளையாட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் கிரியேட்டிவிட்டியில். அந்த வார்ம் அப்பே ஒரு ஸ்டெப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு திறமை வேணும். அந்த திறமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. ஒரே ஒரு அப்புறம் அவரே தான் இருப்பார். அதான் இந்த ஸ்டெப் வர மாட்டேன். ஒரு ஈஸியான ஸ்டெப்பு. மஸ்ட் ட்ரை. மேலே அந்த கேப்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஷார்ட் ஆஃப்டர் லஞ்ச் டைம். அது லஞ்ச் டைத்துக்கு அப்புறமா கிளாஸில் உட்காந்துருந்தா ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அப்போ ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு இமேஜினேஷன். நானும் ஒரு டான்ஸர் ஆயிரும் போல அதை பார்த்து. ஓகே, இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் வந்துடும் நினைக்கிறேன். நல்ல நடனம். இதை நான் ட்ரோல் பண்ணலாம் தான் எடுத்தேன். பட் நானும் இன்ஸ்பயர் ஆகிறேன் அப்படின்னு நினைக்கல. வாவ். அப்பாடா, ஒரு வழியா முடிஞ்சது. நெக்ஸ்ட் அந்த ஜாம்பி வைரஸ் தாக்கப்பட்ட ஒரு பெண் ஆடுது. இதையும் பார்த்துருவோம் என்ன பண்ணுறது. என்னடா ஸ்டெப் இது? என்னமா பஞ்சாயத்து உனக்கு? பின்னாடி மட்டும் ஒரு அரிசிக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் போட்டு விட்டா அப்படியே இருக்கும். ஒரு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கும். ஹாரர் எஃபெக்ட்டுக்கான. என்ன ஆச்சு நம்ம மக்களுக்கு? என்னதான் ஆச்சுன்னு தெரில. நடனத்து மேலே ஒரு வெறி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இதுதான் இன்றைக்கி நம்ம ஷோக்கு வந்திருந்த ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஸ்டெப்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு டான்ஸ் ஆட ஆசை இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் பார்த்து நீங்கள் வந்துட்டு ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த பிகினர் லெவல். நெக்ஸ்ட் வீடியோ அதை மீட் பண்ணலாம். பை பாய். அமுக்கு டுமுக்கு அமால்